அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ரேகி தான் முதல்ல. நான் ரேகி மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக நம்ம ரேகிகள் வந்து பாடம் நடத்திட்டுருக்குறோம். சென்னையில் மேற்கு தாம்பரத்தம், அப்புறம் பெங்களூர், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பொம்படி ஆகிய இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. இன்னும் அந்த சிஷியர்கள் நம்மக்கிட்ட இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ரேகி அப்படின்றது வந்து ஒரு அரிய கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலையை வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். மிக மிக குறைவான கட்டணத்தில் தான் நேரடி சக்தி இறக்கிறதே. நம்ம வந்து ரேகியில் வந்து ரேகி மட்டும் படிச்சிருந்தால் தானே ரேகி மட்டும் சொல்லி கொடுக்குறதுக்கு. நம்ம 23 துறைகளில் கிராண்ட் மாஸ்டர்கள். ரேகி, பிராணிக் ஹீலிங், அக்குபஞ்சர், பிரமிடுகள், பயோகெமிஸ்ட்ரி, லண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் மெடிசன், லண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் மெடிசனு, அப்புறம் பிரமிடுகள், அப்புறம் மந்திரம், தந்திரம், எந்திரம், பயோகெமிஸ்ட்ரி, ஸ்டோன் தெரப்பி, இப்படி பெண்டுலங்கள், யோகத்தில் குண்டலினி யோகம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து தான் சொல்லித்தரோம். இதுக்காக தனியாக ஃபீஸ் எல்லாம் வந்து பெருசெல்லாம் வாங்கக்கூடியது. மிக மிக குறைவான கட்டணம் தான் வாங்குகிறோம். அந்த கட்டணம் கூட மிக மிக குறைவான கட்டணம். தங்குயிடம், சாப்பாடு, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா போதும், நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். உங்கள் கூட தான் 2 நாள் சனி ஞாயிறு இன்னொரு 2 வாரத்தில் தொடங்க போகிறோம். இந்த பயிற்சிக்கு வந்து அதிகமான நபர்களை பயிற்சி கொடுக்க முடியாது. ஒரு 15-20க்குள்ளே தான் கொடுக்க முடியும். அவ்வளோதான் இடம். என்னுடைய இடத்துல தான் கொடுக்குறோம். என்னுடைய இந்த பூஜை அறை, தியான அறை இது. இங்கெல்லாம் வந்து குலதெய்வங்களை இறக்கக்கூடிய இடம். பக்கத்து ரூமு. கிளாஸ் வந்து வெளியில் போர்ட்டிகோவில் நடக்குது. இந்த மாதிரி வந்தவங்களுக்கு தெரியும். என்னுடைய சிஷியருங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, சென்னையில் வந்திருக்கிறாங்க. இந்த ரேகியை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே சக்தி இறக்கிறது. அப்புறம் உங்களுடைய சக்தியில் தேங்காயை வச்சு உங்களுடைய சக்தி எவ்வளோ இருக்குது, ஆரா சக்தியை காட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். பிராணிக் ஹீலிங்கும் அதே மாதிரி. ரேகி அப்படின்றது நம்முடைய மனம் சம்மந்தப்பட்டது. பிராணிக் ஹீலிங்ன்றது உடல் மனம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் அக்குபஞ்சர் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்டது. இவைகள்லாம் ஒன்றாவே சேர்த்து கொடுக்கும் பொழுது தான் என்னுடைய பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் ரேகி படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, இன்னும் வந்து லெவல் 1, லெவல் 2 முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம முழு பொர்ஷனையும் அதுக்கான மெட்டீரியல் இருக்குது. ரேகி புக்கு இருக்குது. பிராணிக் ஹீலிங், அக்குபஞ்சர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெட்டீரியல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம முக்கியமான நேரடி காட்சிகள் அக்குபஞ்சரில் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. அந்த பாயிண்ட்டு கொடுத்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒருத்தனை தலைவலின்னு வரான்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷமே தலைவலி சரி பண்ணலாம். அப்புறம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, ஒன்றும் முதுகு வலி தாங்க முடியல, முட்டி வலி தாங்க முடியல, ஷோல்டர் வலி அடுத்த நிமிஷமே சரி பண்ணுறதுக்கான நேரடியாகவே எல்லாமே இந்த நான் சொல்கிறது எல்லாமே நேரடியாகவே சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஒரு தெய்வீக கலை. இதெல்லாம் சித்தர்கள் மூலமாக நம்ம படித்தோம். இன்னும் பெரிய பெரிய மாஸ்டர்கிட்ட படித்தோம், அது வேறு விஷயம். ஆனால் நாம் வந்து சித்தர்கள் வழியில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்து தர முடியும். இதெல்லாம் சிம்பிள். பிரமிடுகள்லாம் வந்து நிறைய அபரீதமான சக்திகள் கொண்டது. இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது, இதனுடைய சிஸ்டம் என்ன, மந்திரத்தில் வந்து எந்த மந்திரம் சிறந்தது, ஏன் அந்த மந்திரத்தை வந்து நாம் ஜபிக்கிறோம், எந்திரங்களில் இந்த எந்திரம் தான் பெருசு அப்படின்றலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பூராமே நான் இலவசமாக நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா பொருள் கொடுக்குறேன். மை மட்டும் அஷ்டகர்ம மை மட்டுமே, இந்த அஷ்டகர்ம மை மட்டுமே 5,000 ரூபாய் இதனுடைய வேல்யூ. இந்த மையினுடைய வேல்யூ இந்த டப்பாவில் தான், சின்ன டப்பாவில் கொடுக்குறோம். இது ஒரு 10 வருஷம் வரும். இந்த டப்பாவிலே சும்மா லேசாக எடுத்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன மை எடுத்து இந்த புருவத்திலே கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டாவே போதும். மிக அற்புதமான ஆகர்ஷணங்கள் கொண்டது. இது 108 மூலிகையினுடைய வேர்களிலிருந்து கண்டுபிடிச்சது. இது 5 வருஷம். இந்த மை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் 5 வருஷம் ஆச்சு. சித்தர்கள் மூலமாக இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து விலைக்கு கொடுக்குறதில்ல. கேரளா, ஆந்திரா, இன்னும் பல இடங்கள்லேருந்து கேட்குறாங்க, விலைக்கு எவ்வளோ இந்த விலை, இதனுடைய விலை எவ்வளோனாலும் தரோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கொடுக்குறது இல்லை. எந்த ஆன்மீக பொருளுக்கு விலை கிடையாது.
முதல்ல வந்து உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தான். ஆன்மீக பொருட்களை விலைக்கு விற்றாவே அவன் வந்து கரெக்டான ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம நிறைய ஆன்மீக பொருள் ஒரு 10,000 ரூபா பொருள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். தங்கக்கூடிய இடம் நம்ம கூடயே தான் வந்து தங்க வச்சுக்கிறோம். உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு உள்ளே போனோம்னா எப்படி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குமோ அப்படி தான். நிறைய லேடிஸ்கள் ஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய குடும்பத்தோடையும் வருவாங்க, தனியாகவும் வருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. வெளிநாட்டில் இருந்தும் வந்திருக்கிறாங்க, வெளி மாநிலந்தும் வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பாடம் படிச்சிருக்கிறாங்க. ஜீவசமாதி ஆவரத்துக்கு தயாராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடம் இது. இங்கே வந்து சித்தர்களுடைய வருகை. அங்கே பின்னாடி உங்களுக்கு பின்னாடி தெரியும் பைகள்லாம் சின்ன சின்ன பைகள் இருக்கும். அந்த பைகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாம் வந்து சக்தி ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பைகள்லாம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி ரேக்கி கலைன்றது அற்புதமான கலை அப்படின்றதுனால அந்த சக்தியில் இறக்கிறது ப்ராக்டிக்கலாகவே நாம் வந்து கிளின்சிங் பண்ணி கொடுத்துருவோம். 3ஆம் கண்ணுக்கு, அப்புறம் குண்டலினி யோகத்துக்கும் கிளின்சிங் பண்ணி கொடுத்துட்றோம். எல்லாமே நேரடி வகுப்புகள் தான். நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இனிமேல் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்றதுனால கவலைப்பட தேவையில்லை. எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இந்த ரேக்கி அப்படின்னு சொல்கிறது பிராணிக் ஹீலிங்கு, அக்குபஞ்சர், பிரமிடுகள், பயோகெமிஸ்ட்ரி, லண்டன் ஃபர்ஸ்ட் பிரமிடு, மேக்னெட்டிக்கல் தெரப்பி, அப்புறம் கப்பிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அது இவைகள்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்டு பற்றியெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஏன்னா நேரடி வகுப்பில் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவ்வளோதான். ஆன்லைன்லேயும் நிறைய பேர் சேர்றாங்க. ஆன்லைன்லேயும் இதே பொருட்கள் தான் 10,000 ரூபா பொருள் தான் கொடுக்குறோம், இலவசமாக தான் கொடுக்குறோம். அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் அந்த அஞ்சனக்களை காட்டினீங்களே அதெல்லாம் கொடுப்பீங்களா? இதெல்லாம் சாரணையாற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து அபூர்வமான மூலிகைகளில் சாரணையாற்றப்பட்டது. நெற்றிக்கண் திறப்புக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடாது. ஆயிரக்கணக்கான நபர்களை நாம் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்குமே கொடுப்போம். இலவசம்தான். நான் இலவசம் தானே சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ரேக்கி புக்கு, அப்புறம் அஞ்சனக்கல், 3ஆம் கண்ணை திறக்கிறதுக்கான அஞ்சக்கல், இது அஷ்டபந்தன ரஷா அப்படின்னு சொல்லிட்டு தாயத்து, இதில் சஞ்சீவினி வேர்கள் இருக்குது, இதில் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, இதில் வந்து சிதம்பர சக்கரம் இருக்குது. மிக அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேர் கையில் எடுத்திருந்தாவே சக்தி ஏற்றப்பட்டவர்கள்லாம் வந்து யோக நிலையில் இருக்கிறவங்களாம் அதை கையில் வச்சாவே அதிகம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு பேர். 8 திக்கையும் கட்டக்கூடியது. என்னத்துக்குன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதோ நம்ம கற்றுக்கும் போதோ நமக்குள்ள ஒரு சில சக்திகள் வந்து தீய சக்திகளும் வந்துடும். அதனால தான் வந்து நிறைய மகன்கள் மேலே தலையில் வந்து துணி போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவாகட்டும், இன்னும் யாராக இருந்தாலும் சரி, மேலே வந்து தலையில் வந்து துணி போட்டுட்ருப்பாங்க. முஸ்லீம்கள் இயல்பாகவே மசூதிக்கு போகும்போது போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது வடியாக செயல்படுறது. அதுக்காக தான். அது வந்து நம்மளுடைய ஆன்மா வந்து யோக நிலைக்குள்ளே வெளியே போகும்போது தீய சக்தியெல்லாம் வந்து அது கூட வந்துடும் அப்படின்றதுக்காக அது ஒரு வடியாக செயல்படுது. அது மாதிரி நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது. இது அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு பேர் இந்த தாயத்து. அப்புறம் இது வந்து சக்தி ஏற்றப்பட்ட சிறிச்சக்கரம். உலகத்திலேயே மகா சக்கரம் அப்படின்னா சிறிச்சக்கரம். இது கோடிக்கணக்கான மந்திரங்கள் ஏற்றிருக்கு. ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மந்திரம் ஏற்றுறோன்னு தெரியாது. டைம் இருக்கும்போது பூரா ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மெடிடேஷன் ரூமில். அப்போது இந்த எந்திரத்துக்கும் சக்தி இருக்குது. உலகத்திலேயே ஸ்ரீசக்கரம் தான் ஒரு பெரிய சக்கரம். இதனுடைய வீடியோக்கள் நான் கிட்டத்தட்ட 10 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். என்ன காரணம், அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்றதுனால ஸ்ரீசக்கரம். அடுத்தது சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் பாதுகாப்புக்காக. இது வந்து விஷ்ணு சக்கரம். இது சுதர்சனம், அதாவது விஷ்ணுடைய கையில் இருக்குது இல்லையா, சுதர்சனம் அப்படின்னு பேர் சக்கரம். அந்த சக்கரத்தினுடைய எந்திரம் இது. இதுவும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. நிறைய மந்திரங்கள் ஏற்றிருக்கிறோம். அதுக்கடுத்தது இது பண ஆகர்ஷணத்துக்குரிய எந்திரம். இதுக்குரிய மந்திரமும் கூட கொடுத்துருப்போம். அப்புறம் தீட்சை மந்திரங்கள் இருக்குது, இதுவும் கொடுத்துருப்போம். நிறைய இருக்கும். அப்புறம் பிரமிடுகள் வந்து 3 பிரமிடுகள். இது வந்து 5 இன்ச்சு பிரமிடு, இது வந்து 3 இன்ச்சு பிரமிடு, இது 2 இன்ச்சு பிரமிடு, அப்புறம் இது 1 இன்ச்சு பிரமிடு. இது மாதிரி 3 இன்ச்சு பிரமிடுகள். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இது வந்து சிப்புகள் 9 சிப்பு 90 பிரமிடு அப்படின்னு பேர். 9 சிப்பு 81 பிரமிடுகளை காட்டும். இது வந்து காப்பர், ஒரிஜினல் காப்பர் பிரமிடுகள். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு சில தாந்திரியங்கள் சீட்டில் வந்து
எழுதி அதுக்குள்ளே வைக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவாகுது. ஆயிரக்கணக்கான பேர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நாராயணன், நம்பிக்கை இல்லாதவனுக்கு இன்னும் கிடையாது. அந்த மாதிரி அப்புறம் அஷ்டகர்ம மையம் சொல்லியாச்சு. அப்புறம் சந்திரகாந்த கல் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து மனோகாரகன் அப்படின்னு பேர். இந்த சந்திரகாந்த கல் வெள்ளியில் மோதிரம் போடணும். போட்டுக்கிட்டு இருக்கும்போது மிக அற்புதமாக நம்முடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடியது. நிறைய இதையும் கிட்டத்தட்ட 10,000 20,000 பேருக்கு மேலே இந்த கல்லை கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் வெள்ளியில் தான் போடணும் இது மோதிரம் போட்டுட்ருக்குறாங்க. இது சந்திரகாந்த கல். பிரமிடுகள்லே வந்து 90 பிரமிடு அப்படின்னு பேர், இவ்வளவும் தரோம். அப்புறம் பணாகரத்துக்குரிய மந்திரம், தாயத்து, ஸ்ரீசக்கரம், சுதர்சன இது எல்லாமே கொடுக்குறோம். ரேக்கி புக்கு கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்ம இது வந்து மனதுக்கானது. அப்புறம் தான் நம்ம சித்தர்கள்லாம் யோசனை பண்ணி உடலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அது முதல்ல திரிபலாசூரணம், அப்புறம் ஆம்லா பொடி இருக்குது, நெல்லிக்காயினுடைய பொடி இருக்குது. இதே மாதிரி 3 டப்பா ஜிஞ்சர் ஆம்லா அப்படின்னு பேர் ஜிஞ்சர் ஆம்லா அப்படின்னு பேர். சுக்கு மிளகு திப்பிலியை வந்து நெல்லிக்காய்க்குள்ளே ப்ராசஸிங் பண்ணி வச்சு சும்மா ஒரே ஒரு 2 பீஸ் வாயில் வச்சுக்கிட்டோம்னா போதும். 1 கப் அளவுக்கு உமிழ்நீர் சுரக்கும். டைஜன் பிரச்சனை, வயிற்றில் புண்ணு, குடலில் புண்ணு, இறைப்பையில் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது ஜிஞ்சர் ஆம்லா அப்படின்னு பேர். இது செய்கிறது ஈஸி தான், ஒன்றும் பெருசு கஷ்டம் இல்லை. நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காயை பஜ்ஜி சீவக்கூடிய கட்டையில் சீவி சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணி காய வச்சு அதை வந்து சாரணை ஏற்றணும். சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் இஞ்சி சாறு, இவெல்லாம் சாறு பண்ணி அதுக்குள்ளே போட்டு எடுத்து மறுபடியும் காய வச்சு எடுக்கிறது தான் இது ஜிஞ்சர் ஆம்லா. அற்புதமாக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இதோட சிறந்த மருந்து கிடையாது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு பழமொழி. சுக்கு அவ்வளோ பெரிய வேலைகளை செய்யும் அப்படின்றதுனால அதை திரிக்கடகம், திரிப்பலா வந்து நல்லா வேலை செய்யும். உடம்பை சுத்திகரிப்பு பண்ணிக்கணும் முதல்ல. அதுக்கு பின்னாடி தான் மீதி எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஒருத்தனை ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. நேரடி வகுப்பில் அதை சொல்லுவோம். அடுத்தது நெல்லிக்காய் அரிஷ்டம் அப்படின்னு பேர். இது வந்து நெல்லிக்காயினுடைய சாறிலிருந்து 48 நாள் ப்ராசஸிங் பண்ணி நெல்லிக்காயையும் பனை வெள்ளத்தையும் ப்ராசஸிங் பண்ணி எடுக்கிறது. இதில் ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணி கிடையாது. முழுக்க நெல்லிக்காயினுடைய சாறு. இது பேர் நெல்லி அரிஷ்டம்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய 4448 வியாதிகளையும் சரி பண்ணக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, ரத்தத்தை விருத்தி பண்ணுறது. அது செஞ்சாவே எல்லா வியாதியும் சரியாயிடும். ஒரே ஒரு பொருள், ரத்த சுத்திகரிப்பு, ரத்த விருத்தி மட்டும் இருந்தாவே என்றைக்குமே நீங்கள் இளம்பியாக இருக்கலாம். அந்தளவுக்கு அற்புதமானது அரிஷ்டம். இதெல்லாம் தேனி மாவட்டத்தினுடைய சிசியர்கள்லாம் நிறைய 100கணக்கான பாட்டிலுங்க போய்கிட்டே இருக்கும் பார்சலில். அதனால் இதுவும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். நம்ம வந்து எதுவுமே காசு வாங்குறதில்ல, எந்த ஒரு பொருளும் காசு வாங்குறதில்ல. அதனால் இந்த மாதிரி அப்புறம் ருத்ராட்ச மாலை பாருங்க மேலே தூங்குது இல்லையா, ருத்ராட்ச மாலைகள்லாம் வந்து நம்ம மந்திரங்கள் வெளியே சொல்லும் பொழுது, நம்மளுடைய சீட்டிலிருந்து சொல்லும்போது மாலையில் சக்திகள் ஏறிடும். அப்புறம் அது எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். அப்படி ருத்ராட்ச மாலை. அப்புறம் அந்த சங்குலேயும் கோடிக்கணக்கான மந்திரங்கள் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த சங்குகள்லாம் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அப்புறம் ஹீலிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து ரேக்கியில் வந்து ஹீல் பண்ணுறது ஹீலிங் ஸ்டிக். இந்த ஹீலிங் ஸ்டிக்கும் தரும். அப்புறம் இது வந்து யோக தண்டம் அப்படின்னு பேர். இந்த தண்டத்துக்கு பேர் யோக தண்டம்னு பேர். இது மிக அற்புதமான ஒரு ப்ராசஸிங்கு. இதை பற்றியும் சொல்லுவோம், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதுவும் வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நிறைய பணம் இருக்கும். நம்ம வந்து வாங்கி கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து குறைவான விலைக்கு தான் வருது. அதனால் இது கூட வாங்கிக்கலாம். யோக தண்டம்னு பேர். இது வாங்கி கொடுக்குறோம். இது மட்டும் விலை, இது வந்து நம்ம விலைக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறோம். அதனால் இது மட்டும் விலைக்கு நம்ம வந்து கொல்லிமலையில் அர்பலீஸ்வரர் கோயிலாண்டு வாங்கினது, இதெல்லாம் கோயிலாண்டு வாங்கினது இது. அதனால் இது கருங்காலியினுடைய ஸ்டிக்குங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது பூராமே காப்பரில் தான் வந்து பிரமிடு செய்கிறோம். கருங்காலி தான் ஸ்டிக்கு எடுக்கிறோம். இந்த ஸ்டிக்கு வந்து கருங்காலியினுடைய ஸ்டிக்கு தான். இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இந்த ஸ்டிக்கெல்லாம், இது ஹீலிங் ஸ்டிக்கெல்லாம் இந்த 10,000 ரூபா பொருள்லேயே வரும், ஃப்ரீயாக தான் தரும். ஆனால் இந்த யோக தண்டம் மட்டும் அது வந்து விலைக்கு வாங்கி வச்சது. வேணுன்றதும் வாங்கிக்கலாம். நான் என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் சொல்லுவோம். நேரடி வகுப்பில் நேரடியான விஷயங்களே நம்ம வந்து நம்முடைய சக்தியை ஏற்றுறது. அப்புறம் இந்த சைக்காலஜிக்கலாகவே மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது. இந்த ரேகி, பிராணி ஹீலிங், அக்குபஞ்சர்லேயே வரும். அதெல்லாம் அந்த வகுப்புகள்லாம் இதில் வரும். சைக்காலஜிக்கலாக
ஒரு சில ரகசியங்கள், ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே அவன் சொல்லாமே அவனுடைய வியாதியை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதில் ஒரு முக்கியமான விஷயம். அது ரேகியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்பர் பிரைமரி மாஸ்டராக கூட இருந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் புதுசாக எதெல்லாம் கற்றுட்டு போவீங்க. அந்த மாதிரி இடம். ஏன்னா இது சித்தர்கள் அகத்திய மகரிஷி வந்து இங்கே ஆட்கொண்ட இடம். திருமூல ஆசான் வந்து நமக்கு பாடம் சொல்ல இடம். என்ன அவங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்களுடைய மந்திரங்களை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னாவே அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எழுதின செய்யுளை இவன் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பான். அகத்திய மகரிஷி நமாயன் என்றோது அஷ்டசித்துக்களை குளிகைவா அகத்தியரை காசையோடவர் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்னிட்டு மீறிச்செல்ல யாருக்கும் தடையில்லை அரசு என்ற அகத்தியரன் எக்கியத்தில் பிறகு 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சுன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. அகத்தியரை வந்து சொல்லிக்கிட்டே போடும். அகத்தியர் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய மகா விஷயம் 4 அவர்கள் சொல்லுவார். உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும், உண்ணுகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும், பண்ணும் காய் இலைமறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகத்தியரனுடைய அகலில் வரும். அதில் என்னன்னா ஆதியோகத்தினுடைய முக்கியமான ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு. எந்த பக்கம் வந்து ஒரு சும்மனி வந்து படுத்தாவே லெஃப்ட் ஹேண்டில் படுத்தாவே உனக்கு வந்து வலது பக்கம் நாசி ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி உண்ணுகின்ற போதெல்லாம் மனத்தில் நிறுத்தி பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி நலம் மேல் நோக்கி அபத்தில் நின்று தின்னும் காய் இலைமருந்தும் அதுவே ஆகும், தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார், மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளியிலே அகப்படவே மாட்டார் தாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தியருடைய சாங்கில் வரும். சக்தியே பராபராமி ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி, புத்தியினால் இருந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கூடியிலே ஒருவன் உண்டு அப்படின்னா யார்? சிவசக்தியை சொல்கிறோம். சிவசக்தின்றது நாம் தான். இந்த ஜீவம் அப்படின்ற இந்த சிவசக்தி தான் சக்தி பராபரமே. அப்படின்னா சக்தின்னா உயிர் பொருள் உள்ளக்கூடிய உயிர் தான் சக்தி. அது பேர் சிவம் அப்படின்னு பேர். அது ஜீவம் அப்படின்ற எழுத்துலேருந்து மருவி வந்தது அப்படின்றான். சக்தின்னா இயங்கக்கூடியது, சிவம்னா இயங்காது. ரெண்டையும் சேர்த்தி தான் நாம் தான் சிவசக்தி அப்படின்னு நிறைய அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிட்டு போவான். அகத்தியரை பிடிச்சா எல்லாம் கேப்டன் அவர். அவன் வந்து இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நடக்குமா நடக்காதான் தெரியாது. அந்த வாத்தியாருக்கு தலைவர் எச்எம், அவர்கிட்ட போய் கேட்டால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர் அவர் தானே, சீக்கிரமாக கிடச்சிடும். அந்த மாதிரி அகத்தியரை பிடிச்சிட்டோம்னா இது எல்லாம் வந்து அகத்தியரை வந்து சித்தர்களுடைய தலைவர். அதனால் அகவல்களெல்லாம் தொடர்ந்து பாடும் பொழுது மிக அற்புதமான சக்திகள்லாம் இறங்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் பிரமிடுகள் தான், எல்லாமே பிறகுடைய தத்துவங்களில் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் எல்லாம் சக்திமயம்தான். இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சக்கரங்கள், இதய கமலம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரங்கள். இந்த மாதிரி இந்த ரேகி கிளாஸுக்கு ஒவ்வொரு மாதமும் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். மிக குறைவான கட்டணம் தான். அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பு பண்ணி கேட்டுக்கலாம். மெசேஜ் மட்டும் போடாதீங்க தயவு செஞ்சு. மெசேஜ் போட்டிங்கன்னா சரியாது, வாட்ஸ்அப்பில் போடுங்க அல்லது ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு சில நேரங்களில் ஃபோன் எடுக்கலனா கூட திரும்ப நான் வந்து பதில் சொல்லிவிடுவேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். எனவே இந்த ரேகி வகுப்புகள் 15லேருந்து 20 பேருக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ சமயம் இருக்கோ அந்த சமயத்துக்கு வந்து கலந்துக்கலாம். ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே பார்சலில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.